வணக்கங்க. நான் ஜெயலக்ஷ்மி. இன்னைக்கு தமிழகத்தில ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா எல்லாரும் பார்த்துருக்கக்கூடிய ஒரு நியூஸ பத்தி நான் பேச வந்திருக்கேன். இது ஏன் நான் பேசுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயம். எஸ்பெஷலி பெண் குழந்தைகளுக்கான எதிரான ஒரு விஷயம். போக்சோ சட்டத்தின் கீழ ஒரு பாஸ்டர் ஜோன் ஜெபராஜ் அப்படிங்கிறவரு கைதாயிருக்கிறாரு. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கடந்த 2024 மேல 2 மைனர் கேர்ல்ஸ் அவரோட இல்லத்துக்கு அழைத்து அந்த பெண் குழந்தைகள பாலியல் தொந்தரவு குடுத்திருக்கிறதா தான் கேஸ். இந்த கேஸ் அவர் மேல போடப்பட்ட நாள்ல இருந்து அவர் தலைமறைவாக இருந்தாரு. ஆனா, இன்னைக்கு வந்து போலீஸ் அவர கைது செய்திருக்கிறாங்க கேரளால இருந்து. இந்த கேஸ பொறுத்தவரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, இதில பாதிக்கப்பட்ட ஒரு பெண் குழந்தை. அவ வந்து அவளோட ரிலேட்டிவ் கிட்ட இந்த மாரி ஒரு விஷயம் எனக்கு நடந்திருக்கு. கடந்த ஆண்டு மே மாதத்தில நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு, அந்த ரிலேட்டிவால இந்த கேஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு எஃப்ஐஆர் ஆகி போலீஸ் இன்னைக்கு அவர கைது செய்திருக்கிறாரு. இந்த பதிவு நான் இப்போ போஸ்ட் பண்றதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, நமக்கு பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயங்கள், பெண் குழந்தைகளுக்கு எதிரான ஒரு விஷயங்கள் அப்படின்னு நடந்தா, உடனே வந்து அதுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இப்போ முன்ன முன்ன மாதிரி எல்லாம் இல்ல. முதல்ல எல்லாம் வந்து ஏதோ ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு கேஸ் நடக்குது. பெண் குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, நெறைய பேருக்கு தெரியாது. அது கொண்டு போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னாலும் சட்டங்கள் ஸ்ட்ராங்கா இல்லாம இருந்தது. அந்த பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைக்கோ, இல்ல அந்த பெண்ணுக்கோ உடனடியா ஒரு நீதி கிடைக்கிறதுக்கான ஒரு சில சட்டங்கள், அதுக்கான ஒரு சப்போர்ட் எல்லாம் இல்லாம இருந்தது. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு சோசியல் மீடியா அண்ட் நியூஸ், மொபைல் ஃபோன்ஸ் எல்லோருடைய கையிலயும் இருக்கு. இதெல்லாம் வழியா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஒரு கிராமங்கள்ல கூட ஒரு சில இடங்களில இன்னைக்கும் வந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பிரச்சனைகள், ரேப்ஸ் இதெல்லாமே வந்து நமக்கு தெரியாம போயிடுது. இருந்தாலும் கூட மோஸ்ட் ஆஃப் தி பிளேஸஸ் பெண்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, இந்த மாரி விஷயங்கள் நடந்தாச்சுன்னா, நம்ம இந்த மாரி ஒரு நடவடிக்கை எடுக்கணும். நமக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதி செய்யும் அளவுக்கு நம்மளுடைய நாட்டில சட்டங்கள் இருக்கிறது. இந்த சட்டங்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, போக்சோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கு 18 வயசு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் தொந்தரவுகள். அந்த மாதிரி யாராவது நடந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கணும். அவங்களுக்கு ஒரு தண்டனை வழங்கணும். அந்த பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் தான் இந்த போக்சோ சட்டம். இந்த போக்சோ சட்டத்தின்படி எப்படியெல்லாம் அத ஃபாலோ பண்ணணும்னு வர இருக்கு. இந்த போக்சோ சட்டத்தின்படி அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு பாதிக்கப்பட்ட பெண் குழந்தை எப்படியெல்லாம் அந்த சட்டம் காப்பாத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒரு முறையில பாலியல் ரீதியாக ஒரு தொந்தரவு, இந்த மாரி ஒரு பிரச்சனை, ஒரு ரேப்பு இல்ல அட்டெம்ப்ட் ஆஃப் ரேப்பு இந்த மாரி எதுனா நடந்துச்சுன்னா, பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் போனா கூட, அவளுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனோட அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள அந்த இருக்கிற அந்த பகுதிக்குள்ள அந்த பெண் குழந்தை இல்லாட்டியும் கூட, அந்த இடத்துல இருக்கிற காவல்துறையினர் கண்டிப்பா அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சட்டம் சொல்லுது. ஒரு இடத்துல நடந்திருக்கு, இல்ல அவளோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான், இல்ல அந்த விஷயம் அந்த தவறு நடந்த இடத்துல தான் கம்ப்ளைண்ட் குடுக்கணும் அப்படின்றது கிடையாது. காவல்துறை உடனடியாக அத விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும். பாதிக்கப்பட்ட பெண் குழந்தையோட அவள போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வைக்காம, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா, காவல்துறையினர் அவளோட வீட்டுக்கு போய் விசாரிக்கணும். அவ அக்கறையோட விசாரிக்கணும். அந்த குழந்தையோட அடையாளம், பேரு, அவள பத்தி எந்த ஒரு விஷயமுமே எந்த ஒரு இடத்துலயும் வெளியில பதிவிடக்கூடாது. யாருக்குமே தெரியாம பாதுகாக்கணும் அப்படின்றது இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இந்த கேஸ் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு பெண் குழந்தைக்கு எதிராக இந்த மாரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, 3 மாதங்களுக்குள்ள அதுக்கான நீதியை அவளுக்கு வழங்க வேண்டும். அந்த குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்ற இந்த போக்சோ சட்டத்துல இருக்கு. முன்னாள் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த போக்சோ சட்டம் இன்னும் வலிமையாக்கணும் அப்படின்ட்டு பார்லிமென்ட்டில் எல்லாரும் பேசி, அந்த சட்டத்தில் ஒரு சில மாற்றங்கள் அமெண்ட்மென்ட் கொண்டு வந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 12 வயதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிறுமிகளை இந்த மாரி ரேப் யாராவது பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த கேஸோட அதில இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் அது எந்த அளவுக்கு வந்து அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த எவ்வளோ கொடுமையாக அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறத பொறுத்து அந்த குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை, அவனுக்கு தூக்கு தண்டனை வரைக்கும் கிடைக்கும் அளவுக்கு இன்னைக்கு போக்சோ சட்டங்கள் நம்மளுடைய நாட்டில ஸ்ட்ராங்காக இருக்கு. இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில படித்தவர் ஒரு மக்களுக்குள்ள அப்படி ஒரு ரீச் இருக்கு. ஒரு பெரிய செலிபிரிட்டி லைக் பெர்சன் வந்து பாஸ்டர் ஜான் ஜெபராஜ்ங்கிறவர். அவரோட பாடல்களால அவர் வந்து
கிறிஸ்தவர்களை, அந்த மதத்தை பின்பற்றுபவர்களை ஒரு மகிழ்ச்சியில, கடவுள் மேல ஒரு நம்பிக்கை, ஒரு அன்பு, பாசம் இது எல்லாத்தையுமே அவர்களுக்குள்ள ஏற்படுத்தி, அவர்களுக்கான இந்த பாஸ்டர் ஜான் ஜெபராஜுக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் கொண்டு வந்தவர். அவரோட பர்சனல் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, இது மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் அவரோட ஃபாலோவர்ஸ்க்கு. ஏன்னா, இந்த ஃபாலோவர்ஸா இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்ல இருந்து பெரியவங்கலேருந்து சிறியவர்கள் வரைக்கும், இவர ஒரு முன்னுதாரணமா வச்சு செயல்பட்டுட்டு இருப்பாங்க. என்ன அவர் வந்து இவ்ளோ அழகா அவர வந்து எங்கள ஈர்க்கிறாரு. இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சிக்கிறாரு. நாங்க வந்து ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்றோம். அவரோட பாடல்கள்ல நாங்க இறைவனை உணர்கிறோம் அப்படின்னா, அந்த இறைவனை வந்து அந்த நம்பிக்கையோட பார்க்கக்கூடிய அந்த மக்கள், அவரோட பாடல்கள் அவரில் அந்த இறைவனை உணர்றாங்க அப்படின்றது தான் நம்ம எல்லோரும் அந்த மாரி ஒரு இதில தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது, இந்த மாரி ஒரு விஷயம், இது வந்து எந்த ஒரு ஒரு மதபோதகருக்காக இருக்கட்டும், ஒரு ஒரு பப்ளிக் ஃபிகர், ஒரு மக்களுக்குள்ள அவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங், ஒரு நம்பிக்கையோட, ஒரு அன்போட, ஒரு பாசத்தோட, ஒரு பெரிய மரியாதையோட பார்க்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நிகழும்போது, அதை ஏற்றுக்கொள்ற மாதிரி நம்மளோட சொசைட்டி இல்ல. ஈவன் இஃப் இட் இஸ் அவர் மேலே இது சொல்லப்படுகிற இந்த கேஸ், இந்த மைனர் கேர்ள்ஸுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயம் 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. கிட்டத்தட்ட 11 மாசம். அப்போ இந்த 11 மாசத்துல இந்த கேஸ் வந்து ஏன் இவங்க வந்து இந்த குழந்தைங்க வந்து சொல்லல? எதனால இது எங்கேயுமே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஆகவோ, இல்ல இவர் மேல ஒரு குற்றமாகவோ இது சுமத்தப்படவில்லை அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும். ஏன் நான் இதை சொல்றேன்னா, பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர் சொல்லும்போது, அவரோட பர்சனல் லைஃப்ல அவரோட மனைவிக்கும் அவருக்கும் ஒரு டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு. தன்னோட மனைவியால நான் வந்து இப்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். அவங்க தான் என் மேல இந்த மாரி பொய் வழக்குகள திணிக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும். இந்த மாரி செலிபிரிட்டி மாதிரி பெரிய ஒரு ரீச் இருக்கக்கூடிய ஒரு மதபோதகர், ஒரு பாஸ்டர், சோசியல் மீடியால நம்ம இப்ப தினமும் அவரை பத்தின அப்டேட்ஸ் பார்க்கும்போது, என்னடா ஒரு ஒரு துறையில இப்படியும் எனிமீஸ் இருப்பாங்களா அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கு. பார்த்தீங்கன்னா, அவரோட சீனியர்ஸ் அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா, அவர பிடிக்காதவங்க, அவங்களுக்குள்ள நடந்திருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகள், அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க எப்படி பேசியிருக்காங்க, எப்படியெல்லாம் சண்டை போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அவரோட இந்த ஜான் ஜெபராஜ் அப்படிங்கிற அந்த ஒரு பாஸ்டரோட வளர்ச்சியில, அந்த துறையில இருக்கக்கூடிய ஒரு சில சீனியர்ஸுக்கு அவர் மேல வந்திருக்கக்கூடிய ஜெலஸ், அந்த ஒரு பொறாமையின் காரணமா கூட இந்த மாரி ஒரு கேஸ் அவர் மேல வேண்டுமெனே வந்து பதிவு இருக்கலாம் அப்படின்னு ஜான் ஜெபராஜ் அவர்களோட கவுன்சில் அவங்களோட சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எது என்னவோங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இது வந்து இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. போலீஸ் இன்னைக்கு அவரை கைது செய்திருக்காங்க. இப்போ இந்த கேஸ் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போக்சோ சட்டத்தின் மேல கைது செய்திருக்கிறனால, இந்த பாதிக்கப்பட்ட சிறுமிகளோட வாக்குமூலம், அவங்களுடைய மொழி, அந்த அவங்க என்ன சொல்றாங்க, அது வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு அந்த குழந்தைகளை மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. அவங்களோட உடல் பரிசோதனை செய்த பிறகு, இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட், அந்த டைம்ல இந்த குழந்தைங்க எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத அவங்க சொல்றதை வச்சு அது நிரூபிக்கப்பட்டால் மிஸ்டர் ஜான் ஜெபராஜ் பாஸ்டர் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கிறதுக்கான செக்ஷன்ஸ் வந்து இந்த சட்டத்தில் இருக்கு. இந்த போக்சோ சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னதாக இந்த மாதிரி இதே மாதிரி ஒரு கேஸ் நம்ம பார்த்தோம். பஞ்சாபில் பஜீந்தர் சிங் அப்படிங்கிற ஒரு பாஸ்டர் அவர் வந்து ஒரு ரேப் கேஸில் 2018 கைதாகிறாரு. அவர் தொடர்ந்து வந்து பல பெண்களை ரேப் செய்து, அவர்களை நம்பி அந்த பாஸ்டரை நம்பி வர்றவங்கக்கிட்ட நிறைய பண மோசடி செய்து, அவர் வந்து நிறைய பேருக்கு கெடுதல் செய்திருக்கிறாங்க. அப்படி ஒரு பெண்ணோட விஷயத்தில் இந்த பாஸ்டர் பஜீந்தர் சிங் கைதாகிறாரு. ஸோ இந்த மாதிரி மதபோதகர்கள், ரொம்ப மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறவங்க இந்த மாதிரி கைதாகும் போது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், பல ஆயிரக்கணக்கான மதபோதகர்கள், அது வந்து எந்த மதமாக இருந்தாலும், அவர்களோ வந்து தன்னலம் இல்லாமல் நம்ம மேலே மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையும் மேலே, இறைவன் மேலே அவர் வைத்திருக்கிற நம்பிக்கை, அந்த பாஸ்டர் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அவர்கள் அந்த ஒரு 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 விசுவாசம், அதை எல்லாத்தையுமே வந்து கொண்டு காட்டி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பல பேர் இருக்கக்கூடிய இந்த சொசைட்டியில் ஒரு நபரோட பர்சனல் லைஃப் வந்து தவறாக இருக்கு, இல்லை அவர் ஏதோ ஒரு இடத்துல வந்து தன்னோட சுயநலத்துக்காக இந்த மாதிரி தனக்கு இருக்கக்கூடிய நல்ல ஃபாலோவர்ஸ், தனக்கு இருக்கக்கூடிய இறைவன் மேலே வைத்திருக்கக்கூடிய பக்தி என் மேலே மக்கள் வைத்திருக்கிறாங்க, அதை நான் வந்து கண்டிப்பாக காப்பாற்றணும், அதை நான் போற்றணும், என்னை கொண்டாடுறாங்களே மக்கள், அதை நான் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்து தன்னோட வாழ்க்கையிலையும் தன்னோட பேச்சிலையும் நடைமுறையிலையும் அது வந்து செயல்படுத்தும் போது தான் அவரை வந்து மக்கள் மேலும் கொண்டாடுவாங்க, இன்னும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு அவங்க செல்வாங்க. இப்போ போக்சோ கேசஸை பற்றி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்மளோட தமிழ்நாட்டில் இந்த 2024 பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போக்சோ கேசஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குங்க. தினமும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேசஸ் நியூஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்லிமெண்ட்லேயும் சரி, அசம்பிளிலையும் சரி, நிறைய ஜனப்பிரதிநிதிகள்
அவங்க வந்து இந்த போக்சோ சட்டத்தின் இருக்கக்கூடிய கேசஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. பார்த்தீங்கன்னா 800, 700ன்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த பெண் குழந்தைகளுக்கு எதிரான கேசஸ் இருக்கு. இந்த 3 மாதத்துக்குள்ள முடிக்க வேண்டிய இந்த கேசஸ் இவ்வளோ நாள் பெண்டிங் இருக்கு. இதுக்கான ஸ்பெஷல் கோர்ட் எங்களுக்கு குடுங்க. நிறைய கேசஸ் பெண்டிங் இருக்கிறதெல்லாம் முடிக்க வேண்டிய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்கிறத நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். இந்த கேசஸ் இப்படி 3 மாசத்துல முடிக்க வேண்டியது நிறைய போக்சோ கேசஸ் பெண்டிங் இருக்கிறத முடிக்கிறதுக்கான போதுமான ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து நம்மளுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தேவை இருக்கு. அந்த நீதிமன்றங்கள் அதுக்கான போதுமான நடவடிக்கைகள் எடுத்து இந்த போக்சோ கேசஸ் இம்மீடியட்டா முடிக்கிறதுக்கான ஒரு சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும்.